பார்த்தாச்சு சரிங்களா. ஸோ அந்த பிரமிடை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி அப்படி சொல்லிடலாம். இதாக இருக்கு இல்லைங்களா, இது தாங்க ஃபஸ்ட்டு பிரமிடு, ரொம்ப பெரிய பிரமிடு சரிங்களா. இந்த பெரிய பிரமிடு வந்து ஃபஸ்ட்டு ராஜா, ஃபஸ்ட்டு கிங் வந்து கட்டியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே வந்தால் இது செகண்ட் பிரமிடு. இந்த செகண்ட் பிரமிடை வந்து செகண்டு கிங்கு கட்டியிருக்காரு. மூணாவது பிரமிட் அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதை காட்டுறேன். அதுக்கப்புறம் இதை வந்து ராணிங்க, ஸோ ராஜா கட்டிட்டாரே அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லுவோம். ராணி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க சரிங்களா. அவங்களால சின்ன பிரமிட் தான் கட்ட முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்னதாக பிரமிட் இருக்குது இல்லையா. ஸோ கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டட் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு இது சரிங்களா. ஸோ இதுதான் அந்த சின்ன பிரமிட். ஸோ இதை வந்து இன்னொரு ராணி கட்டியிருக்காங்க, இன்னொரு குயின். ஸோ இந்த மாதிரி மொத்தம் இங்கே வந்து பார்த்தா மொத்தம் 9 பிரமிட் இருக்கான் இந்த ஏரியாவில் மட்டும். இதுக்கு அடுத்து ஆனால் பட் ஓவரால் எகிப்தில் 100க்கும் மேற்பட்ட பிரமிடுகள் அங்கங்கே இருக்குது. சின்ன சின்ன ராஜாங்க அங்கே மக்கள் கட்டியிருக்கிறது சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தா லைம். ஸோ சுண்ணாம்புக்கல் நம்ம மறந்துட்டோம். சுண்ணாம்புக்கல் வீடு தான் நம்ம வீடு, அப்போல்லாம் பழைய வீடெல்லாம் இருந்தது. சுண்ணாம்புக்கல் வீடை நம்ம மறந்துட்டோம், சிமெண்ட்டுக்கு போய்ட்டோம் எல்லோரும். ஆனால் சுண்ணாம்புக்கல்லில் கட்டினது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் இன்னமும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் இங்கே வந்து லைட் ஷோலாம் நடக்குதுன்றாங்க. ஈவினிங் வந்து பாருங்கள், இந்த இடத்துல காட்டுற பாருங்களா லைட்டு. ஸோ லைட் ஷோ நடக்குது. லைட் இது இருக்குல்ல, ஸோ இதுவும் இருக்குது லைட் ஷோ. ஸோ லைட் ஷோ நடக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்ல போனால், இது கட்டும் போது எப்படிங்க கட்டினாங்க, ஒரு கல்லோட வெயிட் வந்து 2500 கேஜஸ். ஸோ 2500 கேஜஸ். கிரேன் கிடையாது, ஜேசிபி பொக்லைன் கிடையாது. கல் கரெக்டாக உடைச்சிட்டாங்க சைஸாக, எல்லா கல்லும் சைஸாக இருக்குது. ஸோ சைஸாக உடைச்சி மேலே எடுத்துகிட்டு போகிறவர்கள் எல்லாமே ஹியூமன் தான். எல்லாமே ஹியூமன் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த லொக்கேஷன் கரெக்டாக வச்சு கட்டிட்டாங்க. ஸோ இதுதான் ராஜாங்க. ஒரு ராஜா எப்படி வேலை வாங்குறாரு. ஸோ காலையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே பார்த்தா மதியம் ஆகிடும். ஸோ மதியம் அந்த வெயில் பட்டுருக்கோம், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஆனால் இன்னொரு ஒரு பியூட்டி, இங்கே நிழல் இல்லை. ஸோ இது பெருசாக ஏதாச்சும் இந்த ஷேடோ இல்லை. நான் போய்ட்டு சுற்றி பார்க்க போகிறேன். சுற்றி பார்த்துட்டீங்கன்னா எந்த டைரெக்ஷன் இங்கே பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் இது. ஸோ நம்ம ராஜாக்கள் ஏன் இந்த பிரமிடை கட்டினாங்கன்னா, ராஜாக்கள் நினச்சாங்க தங்களை வந்து ஒரு கடவுளாக நினச்சிட்டு சரிங்களா, நம்ம இறந்த பிறகு நம்ம கடவுள்கிட்ட டேரெக்டாக தேவலோகத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நம்பினாங்க. ப்ளஸ் நம்ம இறந்த பிறகு நமக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிரமிடை வந்து கட்டினாங்க. ஸோ அந்த பிரமிடை கட்டிட்டு இவங்களோட உடல்கள் இது வந்து ஒரு கல்லறையாக இதுக்குள்ளே தான் வந்து இவங்களோட உடலில் வைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மம்மியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இப்படி தாங்க ஒரு வரலாறு க்ரியேட் பண்ணாங்க. ப்ளஸ் ஒரு கற்களும் வந்து டன் கணக்கில் இருக்கிறதுல கிரானைட் கல்லும் ப்ளஸ் சுண்ணாம்பு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதை வந்து நான் நைல் நதி வழியாக படகுல எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு கட்டினாரு சரிங்களா. ப்ளஸ் இங்கே இருக்கிற லேபர்ஸை வந்து இவங்களை வந்து லேபராக நினைக்கல, அவங்க வந்து தொழிலாளி ஏதாச்சும் அடிமையாக நினைக்காம லேபராக ஆக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன சம்பளம் வேணுமோ அந்த சம்பளத்தை கொடுத்துட்டாரு. ஸோ அந்த சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு சக மனிதர்களாக ட்ரீட் பண்ணாரே தவிர அடிமையை வச்சு மெயின்டைன் பண்ணவே இல்லைங்க. ஸோ அதுதான் இங்கத்தோடைய ஒரு சிறப்பான விஷயமேங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்லா சொல்கிறது என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ராஜாவாக இருந்திருக்காங்க. அதனால தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கு. இல்லைன்னு வச்சுங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கிடச்சிருக்காது. எல்லாம் பாலைவனம் தான், வேறு எதுவுமே இல்லை, மொத்தம் பாலைவனம். பாலைவனத்தையும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் லைஃப்பில். அண்டு ராஜஸ்தான் போயிருக்கேன், பட் பாலைவனத்தில் பெருசாக ட்ராவல் பண்ணல. ஸோ அடுத்து இங்கே வந்து இப்போது பாலைவனத்தையும் பார்த்தாச்சு, பிரமிடியும் பார்த்தாச்சு. இங்கே இருக்க அந்த ஒரு சின்ன சில கோவில் இருக்குது, அதையும் பார்க்க போகிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். யாரும் ஏமாறாதீங்க சரிங்களா. இதுவரையில் ஏமாறல, ட்ராவல் முடிச்சுட்டு கீழே போகிறவர்கள் ஏமாற மாட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஆம் இந்தியன் சரிங்களா. ஸோ தமிழ்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இங்கே வெளிநாடு வந்துட்டு பிறகு நம்ம இந்தியன் சொல்லிடலாம். நான் ஒரு இந்தியன். ஸோ யாருக்கூட ஏமாற மாட்டேன், எது வந்தாலும் என்கொயரி பண்ணுவேன் சரிங்களா. ஸோ என்னுடைய சொந்த புத்தியை யூஸ் பண்ணி ஆட்டு மந்த மாதிரி அடுத்தவங்க பின்னாடி போகக்கூடாதுன்றதில் ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ எது வந்தாலும் என்கொயரி, யாருக்கு இங்கிலீஷ் தருவது, கடைசி ஆள் இங்கிலீஷ் தர்றவர்களும் அவங்ககிட்ட போய்ட்டு என்கொயரி பண்ணி சரிங்களா. நான் இந்த பிரமிடை சக்ஸஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வருவேன்.
பட் கையில் கொஞ்சம் கேஷ் இருக்குது, பட் இருந்தாலும் ₹1 கூட லூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ சரிங்களா, நீங்களும் பார்த்துக்குங்க நல்லா. நான் பிரமிட் சார் நான் போய் தொட்டு பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். என்னை தொடர்றதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னடா இது உலக அதிசயத்தில் ஒன்று நம்ம வந்து தொட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணிங்க, உலக அதிசயத்துங்களை நான் போயிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. எல்லாமே கிரானைட் கல்லுங்க. கிரானைட் கல் சுண்ணாம்பு கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ சுண்ணாம்பையும் கிரானைட் கல்லையும் வச்சு கட்டிட்டாங்க. ஸோ கிரானைட் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக மின்னுதுங்க அப்படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஓவரால் விசிட் வந்ததுக்கு. ஸோ நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிறது, நம்பிக்கையோடு என்ன ஓகே இவன் போயிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பர்மிஷன் கொடுக்குறவங்களுக்கு ஒருத்தருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பை பாய். மை ஒய்ஃப் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை relatives, my kids and sisters and brothers. So எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் மை ஆஃபீஸ் கொலீக்ஸ் அண்ட் பாஸ். தேங்க்யூ ஸோ மச்.